Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வேர்க்கடலையும் அவளையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ஸ்வீட் நம்ம நார்மலா சாப்பிட்ற கடலை பருப்பியை விடவும் ரொம்பவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கப் அவல் இருந்தாலே போதும், 1/2 கிலோ அளவுக்கு ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் வாயில் வச்சதுமே கரையிற ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இந்த அவல் நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற அவல் தான். உங்ககிட்ட சிகப்பு அவல் இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த அவலை நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த இந்த அவலை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அவலை ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த தேங்காயையும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தேங்காயை வறுக்கும்போது தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும், இந்த மாதிரி நல்லா உதிரியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அடுத்தது ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஆட் பண்ணிக்க கரும்பு சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு சூடாகிற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அவலையும் தேங்காயையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். 2 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணனாலே போதும், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை இந்த மாதிரி 1க்கு 2 நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண வேர்க்கடலை பொடியும் ஏலக்காய் பொடியும் மிக்சரில் எல்லா பாகத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நெய் இந்த மாதிரி எதுவுமே கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இந்த மிக்சர் கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்வீட் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். என்கிட்ட ஹார்ட் ஷேப்பில் ஷேப் மோல்டு இருக்குன்றனால நான் அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஷேப் மோல்டு இருக்குதோ அந்த மாதிரி ஷேப் மோல்டு யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நார்மலாக நம்ம லட்டை உருட்டுற மாதிரி கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 10 நிமிஷம் இருந்தாலே போதும், இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்காத ரொம்பவும் சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்க இந்த ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 4லேருந்து 5 நாள் வரைக்கும் ஸ்பாயில் ஆகாது. எந்த கடையிலுமே கிடைக்காத ரொம்பவும் ஹெல்த்தியான சாஃப்டான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அவளை யூஸ் பண்ணி ரொம்பவும் ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.